கனவான விஷயம் என்ற சூழ்நிலையில், அதாவது இன்று வந்து ரோஹித் சர்மா மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் வந்து போயிட்டு இருக்கும்போது அதில் நின்றுட்டு அவர் பேட்டி கொண்டுட்டு இருக்கார். அவர் வந்து சின்ன பையனாக இருந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஓரத்தில் இந்த வான்கடை மைனத்தில் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறத ஓரத்தில் உட்காந்து பார்க்கறதே பெரிய கணா நினச்சிட்டு இருப்பாங்க. பெரிய கணா நினச்சிட்டு ட்ரெயினில் ஓரத்தில் அந்த ட்ரெயின் போயிட்டு வரும்போது ஓரத்தில் கார்னரில் உட்காந்து பார்த்து ஸ்டேடியத்தை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியாப்பட்ட உலக சாதனை உலக மகா வெற்றியை பெற்று வந்து அந்த ஸ்டேடியத்தை அவர் பேர்லேயே ஒரு வந்து அப்படின்ற ஒரு பேர் வருவதற்கு ஒரு கார் வருவதற்கு காரணமாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததுன்னு எத்தனை ஆயிரம் கோடி, அதாவது பேட் வாங்குறதுக்கு கிட்டு வாங்குறதுக்கே வந்து சிரமப்பட்ட ரோஹித் சர்மா இன்றைக்கு கிட்டத்தட்ட 1000-2000 கோடிக்கு அதிபதியாகிவிட்டார். காரணம் கனவுகள் மெய்ப்படும், கனவு காணுங்கள் வெற்றி நிச்சயம். நீங்கள் தொடர்ந்தும் விடாமல் முளைத்துக் கொண்டிருந்தால் வெற்றி உங்கள் கனவை தேடி வருவதற்கு ரோஹித் சர்மா, சஞ்சு சாம்சன்கள், மகேந்திர சிங் தோனி போன்றவர்கள் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றார்கள். அதே ஒரு மிக பிரமாண்ட வெற்றியை நீங்களும் அடைய வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு கனவுகள் மெய்ப்பட வேண்டும், உயர்ந்து எண்ணங்கள், திங்க் பிக் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்களை மேற்கொண்டு மேலே 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 நோக்கி கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் கால்நடை விழும் என்பதை சொல்லிக்கொண்டு நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழவுடன் வாழினாலும் வாழி உள்ளான்.